கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று காலை செய்தியாக தேவனுடைய ஆவியானவர் திருவுளம் பற்றின தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து 24வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பார்க்கும்படி உங்களை தாழ்மையாக நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இரட்சிக்க இறங்கி வந்த நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் இந்த காலை தியானத்தில் தேவனுடைய ஆவியானவர் தியானிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் ஒரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 24வது வசனத்தை நீங்க கூர்ந்து பார்த்தால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, முதல்ல கேட்கணும். ரெண்டாவது, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நம்மை பரலோகம் புத்தியுள்ள மனிதர்களாய் பார்க்கும். இல்லாவிட்டால் புத்தி இல்லாத மனிதர்களாய் நமக்கு வேதம் நம்மை சொல்லுகிறது. 2 மனிதர்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். புத்தியுள்ள மனிதர்கள் கர்த்தருடைய சத்தம் கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். புத்தி இல்லாத மனிதர்கள் தன்னுடைய சித்தத்தை செய்து தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள். இந்த வேதத்தில் புத்தியுள்ள ஸ்திரீகளையும் பார்க்கிறோம், புத்தி இல்லாத ஸ்திரீகளையும் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை வைத்து நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில் சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் அழகான ஒரு வழிநடத்தலை எனக்கு கொடுத்து அந்த வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நினைப்பூட்டுதலுக்காக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் வசனத்தை தியானிக்கும்படி எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13வது வசனம், அவர் பிரதியுத்தாரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்ப வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனை நடாவிட்டால் அந்த நாற்று வேரோடு பிடுங்கப்படும். பிதாதான் ஒரு மனிதனை நட வேண்டும், ஊழியத்தில் நட வேண்டும், எழுப்புதலில் நட வேண்டும், எல்லா காரியத்திலையும் அவர் நட்டால் அது நிச்சயமாய் கனி கொடுக்கும். இன்னும் வேதம் சொல்லுது, யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 6:44 65 இந்த 2 வசனத்தில் சொல்றாரு, பரமபிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். அப்ப தேவன் ஒரு மனிதனை இழுத்து கொண்டாதான் அவன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவன் கடந்து வருகிறான். அப்ப நீங்களும் நானும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான ஒரு சத்தியம், தேவன் உங்களையும் என்னையும் இழுத்து கொண்டார், தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப நீங்க அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய சந்ததி, ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களாக வரல, நீங்களாக பரலோகத்தை தெரிந்து கொள்ளல, பரலோகம் உங்களை தெரிந்து கொண்டது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவின் அருளை ஒருவன் பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிதா நடாத நாற்று அது பிடுங்கப்பட்டு போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த 3 வசனத்தை யோசித்து பார்த்தா, பிதா உங்களை நட்டு இருக்கிறார், பிதா உங்களை இழுத்து இருக்கிறார்,
பிதா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் இந்த காலை வேளையில குளிரென்று பாராமல், இரவு என்று பாராமல், மகதலேனாள் மரியாள் எப்படி தாகத்தோடு இயேசுவை தேடினாலோ அப்படி நம்ம தேடி இந்த இடத்துல பல கிராமங்கள்ல இருந்து இந்த இடத்துல சங்கமித்திருக்கிறோம். இது எல்லாம் மனிதனால் உண்டானது அல்ல. வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாமே தேவன் நமக்குள்ளே காரியங்களை நடப்பிக்கிறதுனால நம்ம இவ்வளவாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இன்னைக்கு நம்ம புத்தியுள்ள மனிதர்களா புத்தி இல்லாத மனிதர்களா என்பதை சில வசனங்களை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். இந்த வேதத்துல புத்தியுள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள், புத்தி இல்லாத மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம எந்த கேட்டகரி என்பதை நீங்களும் நானும் தான் முடிவெடுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், சில சம்பவங்களை உங்கள் மத்தியில வைக்கிறேன் இந்த காலை வேளையில, நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 10:27 ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். முதலாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க யாருன்னா, என் ஆடுகள் அல்லாதவைகள் எனக்கு செவி கொடுக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அறிவதற்காக 40 வருடமும் கர்த்தர் உன்னை வனாந்தர பாதையில் நடத்தி வந்தார் என்று சொல்லி மோசே சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ. எடுத்து தயவுசெய்து எல்லாரும் வாசிக்கலாமா? 234வது பக்கம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உன் கையில தாங்க ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி தாங்க ஜீவனும் மரணமும் இருக்குது. நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? நீ உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ. 2 வார்த்தை இருக்கு. கை கொள்வதும் கை கொள்ளாமல் போவதும் உங்க கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி தான் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். உனக்கு முன்னாடி தான் விசாலமான வாசலும் இடுக்கமான வாசலும் இருக்குது. உனக்கு முன்னாடி தான் ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது. நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை அமையும் தேவனுடைய பிள்ளைகளே. இங்கு பாருங்க, வேதம் சொல்லுது, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அறிந்து அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நம்ம தான் நினைச்சு பார்க்கணும், இத்தனை வருஷமாய் நம்மளை கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம கட்டாயம் யோசிக்கணும். நம்ம எப்படி தாழ்மையில் இருந்தோம், எப்படி நம்ம சிறுமையில் இருந்தோம், எப்படி நம்ம வறுமையிலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் கண்ணீரிலும் அவமானத்திலையும் இருந்தோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம எவ்வளவாய் தூக்கி நேசித்து கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? அதுக்கு தான் இங்க சொல்றாரு, நீ என் வசனத்தை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்பதை நான் சோதித்து பார்க்கும்படி உன்னை இந்த 40 வருடமும் நான் வனாந்தரத்தில் நடத்தி வருகிறேன். 3 மனிதர்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டினார்கள், புறக்கணித்தார்கள், அதன் நிமித்தம் தேவன் எவ்வளவு துக்கப்பட்டார் என்பதையும், ஒரு 3 மனிதர்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார்கள், அதன் நிமித்தம் தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் என்பதையும் இந்த காலை வேளையில நம் கண்ணு முன்னாடி கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு கடந்து வருவோம். 359வது பக்கம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் ஜெபத்தோடு இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 359வது பக்கம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். நல்ல கவனிங்க, ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, இதுவரையும் என் கூட நடந்தான், இப்ப என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவனும் வருத்தப்படுகிறார், தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் மனம் நொந்து தேவனை நோக்கி இரவு முழுசும் கூப்பிட்டார். இதற்கு காரணமா இருந்தவர் யாரு? சவுல். சவுல் என்ன செய்தாரு? கர்த்தரை விட்டு திரும்பினாரு, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனாரு. மனுஷன் சொல்லல, தேவனே சொல்றாரு, அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். இந்த காலை வேளையில தேவன் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தை படி நம்ம செய்கிறோமா, அந்த வார்த்தையை விட்டுட்டு நம்ம செய்கிறோமா?
இவனுக்கு என்ன கர்த்தர் கட்டளை கொடுத்தார்? 3வது வசனத்தை வாசிங்க, 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சொன்னான். அவ்வளவுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒன்றுக்கும் நீ இரக்கம் வைக்காமல் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்திரு, அறுத்திரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மடங்கடித்திரு. அவன் இஸ்ரவேல் மக்கள் நடந்து வருகிற பாதையிலே வழிமறித்தவன். அதை என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன். பல வருடங்களாய் அதை என் இருதயத்துக்குள்ள நான் வைத்திருக்கிறேன். 2வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, ஊழியர்களே, தேவனுடைய யுத்தத்தில் நிற்கிற யுத்த அதிபதிகளே, நம்ம எப்படி இருதயத்தில் சில காரியத்தை வைத்திருக்கிறோமோ அதுபோல தேவனும் அநேக காரியங்களை தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்க, அமலேக்கு இஸ்ரவேல் மக்கள் நடந்து வருகிற பாதைகளை வழிமறித்ததை தேவன் இப்பொழுது மனதில் வைத்திருக்கிறார். இந்த அமலேக்கோடு தான் யோசுவா யுத்தம் பண்ணினான். அந்த நாட்களிலே மோசே மலை மேல நிற்கும் பொழுது யோசுவா முகமுகமாய் இந்த அமலேக்கரோடு யுத்தம் பண்ணினான். அன்றைக்கு யோசுவா எல்லாரையும் சங்கரித்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினான். அதே அமலேக்கரோடு தான் இப்பொழுது சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் சவுல் என்ன செய்தான் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். அவன் நேர்த்தியானவைகளையும் முதல் தரமானவைகளையும் அழிக்க மனமற்றவனாய் இருந்தான். 9வது வசனம் பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாக்கையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே சங்கரிக்க வேண்டிய நிறைய சுபாவம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. அந்த சுபாவங்களை நமக்குள்ளே அழித்து போடாதபடி அவைகளை தப்ப விட்டு நமக்குள்ளே இன்னும் வைத்திருக்கிறோம். கசப்பு, வைராக்கியம், விரோதம், காய்மகாரங்கள், முற்பகைகள், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகாமை, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சுபாவங்கள், சங்கரிக்க வேண்டிய சுபாவங்கள் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அவைகளை இன்னும் நாம் அழித்து நம்முடைய சரீரத்தில், ஆத்துமாவில், ஆவியில இருந்து எடுத்து போடாதபடி அவைகளை நமக்குள்ளே தப்ப விட்டு இருக்கிறோம். நம்முடைய எல்லைகளில தப்ப விட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஆகாக்கையும் அமலேக்கையும் மட்டங்கடிச்சிரு. அவனுக்கு உண்டான எதையுமே நீ உனக்குள்ள வைக்காத, உன் தேசத்துக்குள்ள வைக்காத, எல்லைக்குள்ள வைக்காத, அவைகள் மேல இரக்கம் வைக்காத, அவைகள் மேல நீ ஈவு பாராட்டாத, எல்லாவற்றையும் அழித்திரு என்று கர்த்தரே சொல்கிறார். ஆனா இவன் மிஞ்சின நீதிமானாக அதுல முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் அதுல ராஜாவுக்கும் இவன் இரக்கம் பாராட்டி எடுத்து வைத்தானா. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை இவன் என்ன நிறைவேற்றாமல் போனான். அப்ப அருமையான தம்பி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே தேவன் அருவருக்கிற நிறைய சுபாவங்கள் இருக்கு. அவைகளை நம்ம சங்க அரித்தரணும். அவைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவைகள் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேறாது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப நம்ம முதலாவது நமக்குள்ளே என்னென்ன காரியம், நம் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன காரியம், நம்முடைய எல்லைகளுக்குள்ளே என்னென்ன காரியம். நீங்க நியாயாதிபதிகள் வாசித்து பார்த்தால், உங்கள் நடுவில் இருந்த அருவருப்புகளை நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன். நான் உன் கூட வர்றேன், ஆனா அருவருப்பு இருக்குதே, அசுத்தம் இருக்கிறதே, அக்கிரமம் இருக்கிறதே, நான் வெறுக்கக்கூடிய சுபாவங்கள், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதே, அவைகளை நீ எடுத்து போடாவிட்டால் நான் உன்னோடு கூட இருக்க மாட்டேன் என்று தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்பாத என்னென்ன உங்க எல்லைக்குள்ள இருக்குன்னு நீங்க முதலாவது பாருங்க. ஒரு ஆகான் என்பவன் ஒரு பாபிலோனிய சால்வையும் சில பொருள்களையும் எடுத்து உள்ள ஒளித்து வைத்தான். அது யாருக்கும் தெரியல, யாராலையும் அந்த காரியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாருடைய கண்களிலும் அது மறைக்கப்பட்டு இருந்தது. அதே போலதான் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச ராகேலு ஒரு சிலையை எடுத்து தன்னுடைய சேனத்துக்கடியில் வைத்து மறைத்து வைத்தாள். யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லாருடைய கண்களையும் அவள் கட்டிவிட்டாள். இங்கு பார்த்தா வேதம் சொல்கிறது, அந்த ஆகான் ஒரு பொருளை எடுத்து பூமியில புதைத்து வைத்தான். அது வெளியில தெரியல. ஆனா 7 கண்கள் உள்ள அந்த தேவனுக்கு அவன் மறைத்து வைத்த பொருள் தெரிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த காலை வேளையில ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற சுபாவங்கள், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் வெளியில தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு அவைகள் மறைக்கப்பட்டவைகள் அல்ல என்பதை முதலாவது இந்த காலை வேளையில நீ தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது அவைகளை நம்மை விட்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டும், நம்முடைய எல்லைகளை விட்டும், நம்முடைய நடமாடக்கூடிய காரியங்களை விட்டும் நீ அகற்றாவிட்டால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தர் சொல்றார் பார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்திமான். ஆனா இந்த சவுல் புத்திமானா புத்தி இல்லாதவனான்னு பார்த்தா நீங்களே விடைய சொல்லிடுவீங்க, அவன் புத்தி இல்லாதவன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போனான். இன்னொரு மனிதனை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 446வது பக்கம் ஒரு தீர்க்கதரிசி, 446வது பக்கம் ஒரு தீர்க்கதரிசியுடைய நிலையை குறித்து வேதம் சொல்கிறது. பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, 446வது பக்கம் எடுத்துட்டீங்களா? 8வது வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உங்களோடு கூட வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏன் என்றால், ஏன் அப்பம் குடிக்க மாட்டேங்கிறேன், ஏன் அப்பம் சாப்பிட மாட்டேங்கிறேன், ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறேன், ராஜா சொல்றதை நான் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் என்றால், உன்னை விட ஒரு பெரிய ராஜா எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? 9வது வசனம். நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு யெரொபெயாம் என்கிற ராஜா தப்பு பண்ணும் பொழுது இந்த தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் சொல்லுகிற பொழுது ராஜா அவனை பிடி என்று சொல்லுகிறான். அப்ப இவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கையை நீட்டின பொழுது அவன் கை மடக்கவே முடியல. இதெல்லாம் முன்னாடி பகுதியில் இருக்குது. அப்ப இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணனோடனே கை மடங்குது. அப்ப அவன் சொல்றான், என் சாப்பிட்டுட்டு போ, தண்ணி குடிச்சிட்டு போ, நீ என் வீட்டில் தங்குன்னு சொல்லி ராஜா வருத்தி கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், நான் இந்த இடத்துல தங்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன். ஏன் என்றால் என்னை அனுப்பின கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இங்க தண்ணீர் குடிக்க கூடாது, அப்பம் புசிக்க கூடாது, போன வழியாய் திரும்பி வரக்கூடாது, வேறு வழியா வரணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். ஆனா போனான், கரெக்டா வீடு போய் சேர்ந்தானா, சரியா ஊழியத்தை முடிச்சானா, ஒரு ஊழியத்தை கரெக்டா செஞ்சுட்டான். அடுத்த ஊழியத்தை அவன் எப்படி செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள் 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். இப்ப அந்த ஊழியத்தை டைவர்ட் பண்ண, உடைப்பதற்கு ஒரு பொய் தீர்க்கதரிசி இந்த இடத்துல வருகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடு திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பமும் புசித்து தண்ணீரும் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் உனக்கு விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினா உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களுடைய கல்லறையில் சேர்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அற்பமான ஆரம்பம் ஆச்சரியமான முடிவா இருக்கணும். கலாத்தியர்ல பவுல் எழுதுறாரு, ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலையா நீங்க போய் முடிக்க போறீங்க. இவன் ஆரம்பம் பாருங்க, ஆவியில் ஆரம்பிச்சான். யெரொபெயாம் ராஜாவை பார்த்து தைரியமா தீர்க்க தரிசனம் சொன்னான். பலிபீடத்தை பார்த்து தைரியமா தீர்க்க தரிசனம் சொன்னான். ஒரு ராஜாவை எதிர்த்து தைரியமா பேசுறான். நான் அப்பமும் குடிக்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அவன் வேறே வழியா போய்கொண்டு இருக்கிறான். ஆனா அவனை கெடுக்கும்படி, அவனை வஞ்சிக்கும்படி ஒரு பொய் தீர்க்கதரிசி அந்த இடத்துல கடந்து வருகிறான். பொய்யை சொன்னான். கர்த்தர் என்னிடத்துல உன்னை சாப்பிட வைக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னான். அவன் பசியில இருந்தபடினா அவனுடைய வார்த்தையை நம்பி போய் சாப்பிட்டான். தேவ சித்தத்தை மீறினான், தேவ திட்டத்தை உடைச்சான், தேவ ஆலோசனையின்படி நடக்காதவன் மனுஷனாய் மாறி கடைசியில அவன் பிதாக்களின் கல்லறையில் சேராமல் வழியிலே இழுத்து போடப்பட்டான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நான்
நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னாத மட்டும்தான் செய்யணும். வேற யாரு சொன்னாலும் அதை நம்ம கேட்கக்கூடாது. ஒரு தூதனாவது வானத்திலிருந்து வரக்கூடிய ஏதாவது சொன்னாலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்று நினைக்க கூடாதுங்க. இவன் சொல்றா பாருங்க, கர்த்தரே எனக்கு சொன்னாருன்னு சொன்னான்ல, ஆனா பின்னாடி ஒரு தூதன் சொன்னதை கேட்டு, ஒரு ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு இவன் திசை மாறி போய் இவனுடைய வாழ்க்கை கடைசியில பாருங்க இறந்து போனான் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் யாராவது சொல்றாங்க, அனுபவம் உள்ளவங்க சொல்றாங்க, தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அல்லது எனக்கு நல்ல மதிக்கத்தக்கவங்க சொன்னாங்க, அல்லது ஊழியக்காரங்க சொன்னாங்க, யாருமே மனுஷர்கள் தான். உனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. வேதம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். வேதத்துல எல்லாத்தோடு கர்த்தர் ஆலோசனை சொன்னாரு. ஆனா அந்த ஆலோசனையை கேட்டவர்கள் தான் ஜெயம் பெற்றார்கள். அதனாலதான் வெளிப்படுத்தல எழுதுறாரு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. 7 சபைக்கும் கர்த்தர் எழுதுற ஒரே ஒரு வார்த்தை, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. பவுலடிகள் எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்ப அவருடைய ஊழியத்துல எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அவர் போராட்டத்தை போராடினாராம், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தாராம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான் நான் பேசுறேன், தெரியாததை ஒன்றையும் நான் உங்களுக்கு மத்தியில வைக்க வரவில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம், எல்லாருக்கும் நல்ல அபியாசமான ஒரு வசனம், தெரிந்த ஒரு வசனம். 2ஆம் அதிகாரம் 16வது 17வது வார்த்தையை நம்ம ஜெபத்தோடு வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஒரு தோட்டம் இருக்கு, அது எத்தனை ஏக்கரு, எத்தனை சென்ட், எத்தனை இதுன்னு தெரியாது. ஆனா அதுல நிறைய விருட்சகம் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு, நிறைய பழங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வகையான பழங்களும் அங்க இருக்கு. ஆனால் ஒன்னே தான் கர்த்தர் விதி விலக்காக விலக்கி வைக்கிறார். 17 வசனம், ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு உரிமை இருக்கு, ஆனா எல்லாம் நமக்கு தகுதி உடையது கிடையாது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க உரிமை இருக்கு, மற்றவர்களை போல நானும் ஒரு சகோதரி ஆகிய மனைவியை கூட்டிக் கொண்டு திரிய எனக்கு அனுமதி இல்லையா? ஆனா எல்லாம் எனக்கு அது தகுதியா இல்லை என்று சொல்லி அவர் சில காரியங்களை விளக்குவதை நம் வேதத்துல பார்க்கிறோம். எல்லா மரத்துக்கனையும் சாப்பிடலாம், எக்ஸப்ட் ஒன்ன மட்டும் கர்த்தர் விளக்குறாரு. எதற்காக? நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அறியும்படி கர்த்தர் சில காரியங்களை உனக்கு விலக்கி வைக்கிறாரு. அதுல மட்டும் நீ உன்னுடைய கண்களை பதிய வைக்க கூடாது. அவைகளுக்கு நீ விலகி உன்னை காத்து கொள்ளும் பொழுது தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்துல நீ ஜெயமாய் ஓடி முடிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். இது சொன்னவர் கர்த்தர் தான். அதை புசிக்க கூடாது. இந்த ஒரு காரியத்தை நீ செய்யாத, அவைகள் உனக்கு வேண்டாம், அவைகள் உனக்கு அருவருப்பு, அவைகள் உனக்கு சாவத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும், கண்ணீரை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும், விரக்தியை கொண்டு வரும், சோர்வை கொண்டு வரும். அந்த ஒன்றை நீ செய்யாத, மற்ற எல்லாவற்றையும் உனக்கு தான் நான் படைத்திருக்கிறேன். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்தான்? 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சகம் ஒதுக்கப்பட்டது, தள்ளப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது, வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது இவ கண்ணுக்கு எப்படி இருக்கா? விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சகமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும், நீங்க படிங்க, புசித்தான். புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தேவன் எது வேண்டான்னு சொன்னாரோ அது எப்படி இருக்குதா இவ கண்ணுக்கு? பாருங்க, பார்வைக்கு இன்பம். நமக்கு தேவன் வேண்டான்னு சொல்றதெல்லாம் நமக்கு இன்பமா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, கடைசியில் ஏதேனை விட்டு தான் வெளியில போகணும். அன்னைக்கு சிம்சோனுக்கு அவ பார்க்க எப்படி இருக்கா? என் கண்ணுக்கு பிரியம்னு சொன்னான். கடைசியில் அந்த கண்ணே பிடுங்கப்பட்டு போச்சு. தேவனுடைய பிள்ளை, தேவன் வேண்டான்னு ஒன்னு சொன்னார்னா அதை விட்டு விலக கத்துக்கொள். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுக்கு தெரியும் இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு அருவருப்பு, இது உனக்கு அசுத்தம், இந்த வழி உனக்கு நல்லதல்ல. நீ என் பிள்ளையானால், என் ஆடானால் என் சத்தத்துக்கு செவி கொடு. ஒரு மரத்துக்கனியை தான் விளக்குனாரு, ஆனா அது மட்டும்தான் இவர் கண்ணுக்கு எப்படி இருக்குதான்? இன்பமா இருக்குதான், அது புசிப்புக்கு அழகா இருக்குதான். நமக்கும் யூடியூப், ஃபேஸ்புக்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு கொடுத்துருக்கிறார், ஆனா அதுல அருவருப்பு இருக்கு தெரியுமா? ஆனா நம்ம கண்ணு எதுல போகுது? அருவருப்புல போகுது. தேவன் விரும்பாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில விரும்ப கொண்டு செஞ்சோம்னா
அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு அது காரணமாய் போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு நன்மையான காரியத்தை செய்யத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோமே வெளியே அவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்ய தேவன் நம்மளை ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லல. அருமையானவர்களே, இங்க பாருங்க, இவளும் புசித்தால் கூட இருக்கிற பார்ட்னர், லைஃப் பார்ட்னருங்க, கூட இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை துணையையும் சேர்த்துக்கு எடுத்துட்டான். என்ன சொன்ன தெரியுமா? நீயும் புசினா. ஆனா இவன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட மாறு உத்தார சொல்லல, அங்க எழுதப்படல. அவனும் புசித்தான். அடுத்த நிமிஷம் அவர்கள் இருவரும் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகளாய் மாறி ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர்கள் துரத்தப்பட்டார்கள். சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை மீறினான். இங்கு ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். அப்ப வேதம் சொல்லுது, என் சத்தத்தை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப நீங்களும் நானும் கர்த்தர் சொல்றத தயவாய் கேட்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அனனியாட்ட சொல்றார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் போ. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். பேதுருக்கிட்ட கர்த்தர் சொல்றார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போ, நான் தான் அவர்களை 3 பேர்த்தை அனுப்பி இருக்கிறேன். கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம கேட்கணும். சவுலுக்கு கர்த்தர் பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும், அங்கே உனக்கு செய்யப்படும், அங்கே போய் நீ காத்துரு. அவன் எழுந்து புறப்பட்டு பட்டணத்துக்குள்ளே போனான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீ அவருடைய வார்த்தையை கேளு, அந்த வார்த்தையின்படி செய். அப்பொழுதுதான் நீ புத்தியுள்ள மனுஷன். இன்னும் 3 மனிதர்களை இந்த காலை வேளையில செய்து முடித்த மனிதர்களை நம்ம பார்க்கணும் இல்லையா? செய்யாதவங்களை பார்த்துட்டோம், செய்த தேவனுடைய மகிமையுள்ள மனிதர்களும் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அங்கு ஒரு மனிதன் எப்படி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான். 6ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஒரு பேலை கர்த்தர் செய்ய சொல்றாரு. அதுக்கு ஒரு கொப்பேர் மரம் என்கிற ஒரு மரத்தை கொடுத்துட்டாரு. அந்த மரத்தை கொடுத்துட்டு அந்த பேலையை, அந்த கப்பலை, அந்த பாதுகாப்பு பெட்டகத்தை எப்படி செய்யணும் அதுக்கு அழகா சொல்றாரு பாரு. நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேலையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேலைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு 1 முழ தாழ்த்தி அதை செய்து முடித்து பேலையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். அப்ப இது எப்படி பண்ணணும்னு கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்கிறாரு. தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தாருன்னா சொல்லி கொடுப்பார். அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், அந்த ஊழியத்துல என்னென்ன காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்னென்ன காரியங்களை இந்த ஊழியத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவர். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நடக்க வேண்டிய பாதையை எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது சொல்றாரு. கர்த்தாவே, நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு கற்றுக் கொடுங்க. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இப்ப இவன் எல்லா காரியத்தையும் கர்த்தர் சொல்ல 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 செய்து முடித்தானா? 22ஆம் வசனத்தை பாருங்களேன், அதே அதிகாரம். நோவா கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுமா, அப்படியே செய்தான். இவ்வளவுதானா சத்தம்? நல்ல உற்சாகத்தோடு இந்த கால வேளை அப்படியே செய்தான். அப்ப 300 முழம்னா 299 வச்சா சரியா? 301 வச்சா சரியா? இல்லைங்க, 300னா 300 தான். 1 கூட்டக்கூடாது, 1 குறைக்க கூடாது. யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 7வது வசனத்தை அப்படியே இதை கையை வச்சுட்டு யோசுவா 1:7 வாசிக்கலாமா? எல்லாருமே இதை படிக்கணும். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இது பதிந்திருக்கணும். அப்போதான் நம்ம கரெக்டாக ஓட முடியும். கர்த்தர் நாம மகிமைப்படும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. உங்க பேனா வச்சிருந்தா ஒரு கோடு போடுங்க. அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாது இருப்பாயா. பார்த்தீங்களா? வார்த்தையை விட்டு வலது பக்கம் லேசா விலகலாம், இடது பக்கம் லேசா விலகிக்கலாம்னு நினைக்க கூடாது, விலகக்கூடாது. உனக்கு ஸ்ட்ரெயிட் கோடு கர்த்தர் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்ல அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே அவனவன் நிலைத்திருக்க கடவன். அந்தந்த பாதையில தான் போகணும். வலது பக்கம் இடது பக்கம் பிரியக்கூடாது, விலகக்கூடாது. இங்கிட்டு அங்கிட்டு நம்ம வாட்டில் சௌரியமா போகக்கூடாது. பார்த்தீங்களா? குதிரைக்கு லகான் போட்டிருப்பான்.
குதிரையை வந்து நல்ல லகான் போட்டு இழுத்து பிடிச்சிருப்பேன். ஏன்னா அது காட்டு மிருகம், அது வாட்டில் கண்ட மாதிரி ஓடும். அதனால தான் அதுக்கு கரெக்டாக ஓடுவதற்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, லகான் வைத்திருக்கிறாங்க. பாருங்க, கப்பல்கள் தனக்கு கீழ்ப்படியும்படி அதுக்கு சுக்கான்களை வைத்திருக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சுக்கான் இருக்கு. அதை கரெக்டாக போட்டு இந்த இடத்துல நிறுத்துவதற்கு, அவ்வளவு பெரிய கப்பலையும் திசை திருப்புவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றார், ஒரு பக்கம் கூட வலது பக்கம் திரும்பிடக்கூடாது, இடது பக்கம் நீ திரும்பிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில நீ கரெக்டா நின்னா நீ புத்திமானா இருப்பாய், இல்லாட்டி நீ புத்திமான் கிடையாது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயை தகப்பனே, இன்னைக்கு நம்முடைய ஊழிய பாதைகள், ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரத்துல நம்ம வலது பக்கம் இடது பக்கம் விலகிறோமா என்பதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கண்டதெல்லாம் வாங்க நினைக்கிறோம், நினைச்சதெல்லாம் செய்ய நினைக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்துக்கு மீறி செலவுகளை செய்ய நம்ம நினைக்கிறோம். வாங்குறதை விட செலவுகளை பார்த்தீங்கன்னா வீட்டில் கூடுதலாக இருக்கும். காரணம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அது இருக்குல்ல, இவங்க வீட்டில் இது இருக்குல்ல, அவங்க இப்படி இருக்கிறாங்கல்ல, இவங்க இப்படி போகிறாங்கல்ல. மற்றவர்களை பார்க்க நம்ம அழைக்கப்படலை. தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கொடுக்கப்பட்டதில் உன்னுடைய குடும்பத்தை நடத்த நீ கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, சம்பாதிக்கத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுது, அந்த 2 மீனையும் 5 அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சுட்டு மீதி துணிக்கைகளை கர்த்தர் எடுத்து வைக்க சொன்னார். அது தெருவில் போட்டுற சொல்லல, அதுல கொஞ்சத்தை எடுத்து வையின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கால வேளையில பேசுறார். வீண் விரயமான செலவுகளுக்கு தேவன் உங்களை விலக்கி காப்பாராக. தேவைக்கு செலவு செய்யுங்க, தேவை இல்லாததற்கு செலவு செய்து தேவன் உங்களுக்கு கொடுத்த சம்பத்தை உன்னுடைய ஊற்றுக்கண்கள் வீதியிலே பாயாதிருப்பதாக, அது உனக்கே உரியதாய் இருப்பதாக, அந்நியருக்கு உரியதாயிராமல் அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய வாரிசுகளுக்கும் அவைகளை சேர்த்து வைக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, அவன் கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். அதான் கிரேட் வேர்ட். அப்படியே செய்திருக்கிறான். அது மரத்துக்கு எத்தனை நாள் அலைஞ்சிருப்பான், அந்த பேழையை எத்தனை வருஷம் அவன் செய்திருப்பான். ஒரு நாள் 2 நாள்ல செய்ய முடியாதுங்க. 46 ஆண்டுகள் ஆனது என்று வேதம் சொல்லுது. ஆலயத்தை கட்டி முடிக்க 46 ஆண்டு ஆனதான். அப்ப ஒரு ஆலயத்துக்கே அவ்வளவு பெரிய காலம்னா, ஒரு பேழையை செய்வதற்கு இவன் எத்தனை ஆண்டு காலம் கட்டியிருப்பான். அந்த மரத்துக்கு எங்க போயிருப்பான், அந்த மரத்தை தொலைவி இருப்பான், ஆசாரியை தொலைவி இருப்பான். அதை செய்வதற்கு எத்தனை நாட்கள், வருடங்கள் உருண்டு ஓடி போயிருக்கும். ஆனா அத்தனை வருடமும் அவன் ஒரு நாளும் வலது பக்கம் இடது பக்கம் விலகல. தேவ சித்தத்தை மட்டும்தான் செய்து முடித்து கடைசியில கர்த்தர் சொன்னபடி அவன் செய்து முடித்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வருடங்கள் உருண்டு ஓடலாம். ஆனா தேவ திட்டத்தை, தேவ ஆலோசனையை, தேவனுடைய தீர்மானத்தை நம்ம மாத்திரக்கூடாது. அதன்படியே நம்ம செய்து முடிக்கணும். இன்னொரு மனிதனை உங்களுக்கு இந்த காலை வேளையில நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். எல்லாம் பக்கம் பக்கமாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் இதெல்லாம் தெரிந்த பகுதி தான். ஆனாலும் இந்த காலை வேளையில அவைகளை நினைப்பூட்ட கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவ, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்திருக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தேசம் மோரியா தேசம். அந்த தேசத்துல இருக்கிற மலைகள், பல மலைகள் இருக்கு. அதுல ஒரு மலைகளில் நான் உனக்கு சொல்ற இடத்துல கொண்டு போய் அவனை பலியிடு. இப்ப பாருங்களே, இவன் இருக்கிறது ஒரு இடம், கர்த்தர் போக சொல்கிறது இன்னொரு இடம். அங்க போய் உன்னுடைய மகன், அவன் மகனை குறித்து வேதம் சொல்லுது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க. அப்ப இந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு மகன், நேசகுமாரன். அடுத்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏகசுதனும் நேசகுமாரன். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நேசத்துக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கொண்டு போய் பலி செலுத்த சொல்றார். இவ்வளவு 100 வயசுல ஒருத்தன் பிறந்து அந்த பிள்ளை மேல இவன் உயிரை வைத்து பாசமாய் வைத்திருக்கிறான். அந்த பாசத்துக்குரிய அந்த மகனை கர்த்தர் எனக்குன்னு பலி கொடுங்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை கர்த்தர் பலி கொடுக்க சொன்னார்னா கொடுத்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை கர்த்தர் கேட்டாருன்னா கர்த்தருக்கு கொடுங்க. சாமுவேலை அவங்க தாய் மனமுந்து கொடுத்தான். நான் கர்த்தருக்குன்னு அவனை கேட்டேன், அதனால கர்த்தருக்கே அவனை கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தா. அதனாலதான் அவனுக்கு பேர் சாமுவேல். சாமுவேல் என்றால் கேட்கப்பட்டவன், கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டவன், தேவனிடத்துல கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்ப பாருங்க, தனக்கு உண்டான ஒன்றையும் அவள் கர்த்தருக்கென்று கொடுத்துட்டான். அதனாலதான் அவனை தான் முதல் பெயர் சபா வரையும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக பிரகடனப்படுத்தினார். தான் நேசத்துல உச்சிதமான ஒருத்தனை கர்த்தர் கேட்கிறாரு, எனக்கு கொடுப்பா, அவனை எனக்கு கொண்டு வந்து கொடு, அவனை நான் எனக்கு தகன பலி கொடு அப்படின்னா
வெட்டி கொன்று, அவன் ரத்தம் எனக்கு தேவை, அவன் ஜீவன் எனக்கு தேவை, அவன் ஆவி எனக்கு தேவை, அவனை எனக்கு கொடுங்கிறார். ஆனா இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினானா நிறைவேற்றாமல் போனானா? அவனுக்கு தடை இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, அவனுக்கு நிறைய லேபர் இருக்காங்க, அவன் பின்னாடி அவன் தனிமையால போக முடியாது, ஏன்னா அவனுக்கு பின்னாடி பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் அத்தனையும் தாண்டி அவன் என்ன செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுது பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும். கைத்தட்டி இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுமா. இப்ப இந்த புத்திரன்கிறத மறந்துட்டு தான் கர்த்தருக்கு கொடுத்தான். உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகணும் என்றது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு ப்ராஃபர்சி சொல்லவா உங்களுக்கு இந்த காலை வேளையில? நீங்களும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை கர்த்தருக்கு கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்பதை கர்த்தர் அறிந்து கொள்வார். உன் சுதன் என்றும் உன் ஏக குமாரன் என்றும் நீ பாராமல், அதை நினைக்காமல் எனக்கென்று நீ கொடுத்தபடியினா, அதுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாருங்களே. 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு, கைத்தட்டி இன்னொரு ஆட்ட கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கிரேட் வேர்டு பார்த்தீங்களா? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், நீ மகன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் நீ எனக்கு கொடுத்தபடியினால். ஆனா நமக்கு அந்த மனது இருக்கா? கர்த்தருக்கு கொடுக்கிற மனது இருக்கா? இன்றைக்கு காலை வேளையில யோசித்து பாரு. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா நமக்கு கை குஷ்டரோகியாய் மாறுகிறது, கை குள்ளமாய் மாறி விடுகிறது. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க நமக்கு மனசு இல்லை, கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்க நமக்கு மனசு இல்லை, கர்த்தருக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்க மனசு இல்லை. உன் விளைவின் முதற் பலனாலே நீ கர்த்தரை கனம் பண்ணு என்று கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நிறைய காரியத்தை கொடுக்காதபடி நம்ம மொட்டமாய் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற உண்மைத்தன்மையை நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களிடத்துல 2.5 மணி நேரத்தை எதிர்பார்க்கிறார். தினந்தோறும் நீ 2.5 மணி நேரம் செலுத்தணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் என்பதை யோசித்துப்பார். ஆனா அத்தனை மணி நேரத்தை நமக்கென்று நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி அது தேவனுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒன்று. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா என்று கர்த்தர் சொல்றார். ஆனா நம்ம வஞ்சிக்கிறோம், ஏமாற்றுகிறோம், தேவனை துக்கப்படுத்துகிறோம், தேவனுடைய ஊழியத்தை மறந்து போய் விடுகிறோம். அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுவார் என்பதை, அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யாத பொழுது தேவனுடைய இருதயம் எவ்வளவு காயப்படும். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இந்த ஆபிரகாம் தன் குமாரன் என்று பார்க்கல, தன் ஏக சுதன் என்று பார்க்கல, தன் நேசகுமாரன் என்று பார்க்கல. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய சித்தத்தை அவன் பார்த்தான், கர்த்தருடைய திட்டத்தை அவன் பார்த்தான், கர்த்தருடைய ஆலோசனையை அவன் பார்த்தான், கர்த்தருடைய விருப்பத்தை அவன் பார்த்தான், கர்த்தருடைய மனதை அவன் பார்த்தான், கர்த்தருடைய உணர்வை அவன் பார்த்தான். கர்த்தருடைய திட்டம் தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை அவன் உணர்ந்து தன் பிள்ளையானாலும் பரவாயில்லை கொடுக்கிறேன்னு போய் பட்டா கத்தியை, அந்த கத்தியை எடுத்து வெட்ட துணிந்தான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கையை போடாது, நீ உன் பிள்ளை என்று பாராமல் எனக்கு கொடுத்தபடினால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை நான் இந்த பூமியில பெருமைப்படுத்துவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 455 பக்கம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம் வேகமாக. 455 பக்கம். ரீபாலா ரபா ஷபாலா ரபா 455 பக்கம். Thank you, wonderful the Holy Spirit. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 36வது வசனம். அந்திப்பலி நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நல்லா கவனிச்சு வாசிங்க. இந்த இடத்துல நல்ல புத்தி கூர்மையாய் நம்ம படிக்கணும். இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், அடுத்த வார்த்தை கோடு போடுங்க, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இதாங்க இருக்கிறதுலே கிரேட் வேர்ட். உம்முடைய வார்த்தையின்படியே தான் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நான் காலையில இருந்து இந்த இடத்துல செய்யற எல்லாமே என் விருப்பம் அல்ல, என் வாஞ்சை அல்ல, என் எண்ணம் அல்ல, என் ஏக்கம் அல்ல, என் எதிர்பார்ப்பு அல்ல, என்னுடைய திறமை அல்ல. காலையில இருந்து நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னா
எல்லாமே உங்க விருப்பத்தின்படி, உங்க திட்டத்தின்படி, நீங்க சொல்றபடி. அந்த வார்த்தையை கவனிங்களே, நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன். என்ன? பலிபீடம் கட்டினது, இடிஞ்ச பலிபீடத்தை, தகர்த்து போட்ட பலிபீடத்தை செப்பனிட்டது, அதுக்கு அழகாய் சாந்து பூசினது, அதை சுற்றி விறகு அடுக்கினது, அது மேலே கொண்டு போய் பலியை வைத்தது, அது மேலே தண்ணியை ஊத்துனது, எல்லாத்துக்கு முன்னாடி நின்று அவன் சவால் விட்டானே, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடுங்க, அவன் ஊருக்கு போனாலும் போயிருப்பேன், பிரயாணம் போனாலும். 27 பாருங்க, நேரம் இல்லை. 27 மத்தியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போய் இருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே இவனாக பேசலங்க, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே. பலிபீடம் கட்டினானே, தகர்க்கப்பட்ட பலிபீடம், 30 வசனம், உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே. 33 விறகுகளை சுத்தி சந்து சந்தாக துண்டித்து 34ல் 4 குடம் தண்ணியை கொண்டாந்து ஊத்துங்கன்னு சொன்னானே, அது எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும். அவ்வளவுதான். அப்ப எலியா செய்த இந்த செயல் தன் விருப்பப்படி செய்தானா, தேவனுடைய வார்த்தையின்படி செய்தானா என்று பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு நீர் விளங்க பண்ணும். அப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிட்டார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்குங்க. தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா கர்த்தர் மறு உத்தரவு தருவாருங்க. சாமுவேல் ஜெபம் பண்ணும் பொழுது இடி முழக்கம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுது. அப்ப நாமும் ஜெபம் பண்ணுனா இடி முழக்கம் உண்டாக்கும். அப்ப நோவா தேவனுடைய திட்டத்தை செய்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை செய்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது இன்னொரு காரியத்தை, எலியா தேவனுடைய திட்டத்தை செய்தான். கடைசியாக ஏசப்பா தேவ சித்தத்தை செய்தாரா சொல்லி நான் முடிக்கிறேன். வசனத்தை யோவான் 6ஆம் அதிகாரம் 42வது வசனம். என் சித்தப்படி அல்ல, எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் சொல்றேன். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஏசப்பாவுடைய டாக்குமெண்ட், அவர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க எப்படி சொல்றார். நானாக வரல, ஏன் விருப்பத்தை செய்ய வரல, ஏன் எண்ணத்தை செய்ய வரல, ஏன் நினைவை செய்ய வரல, ஏன் ஆசையை நிறைவேற்ற நான் வரல, பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். செஞ்சு முடிச்சாரா? யோவான் 17:2 சொல்றார், வேலை வந்துருச்சுப்பா, முடிக்கிற வேலை வந்துருச்சு, நேரம் வந்துருச்சுனார். 19ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்ப ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து பிதா என்ன சொன்னாரோ அதிலிருந்து அவர் ஒரு வலது பக்கமும் விலகல, இடது பக்கமும் விலகல. பிதா சொன்னதை அப்படியே அவர் செய்து முடித்தார். ஒரு பிசிறு மாறாம ஓட்டத்தை முடிச்சுட்டு கடைசியில் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்றைக்கு நாமும் கர்த்தர் சொல்றதை மட்டும் செய்வோம். அது தவிர நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் பாராட்ட மாட்டார். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அப்படி செய்தோம். கர்த்தர் சொல்றார், உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், என் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இந்த கால வேளையில நாமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையா இருப்போம். எல்லாம் முழங்கால் படிட்டு திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம்.